வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை நான் ரெகுலரைஸாக வந்து எத்தனை மணிக்கு தூங்க வைப்பேன், அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க, ஸோ லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் நான் எத்தனை மணிக்கு கொடுப்பேன், அதுக்கு இடையில என்ன ஸ்நாக்ஸில் எத்தனை மணிக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக பாப்பா வந்து 9:30க்கு வந்து நான் வந்து தூங்க வச்சுருவாங்க. ஸோ அதனால் அவங்க ஏர்லி மார்னிங் 6 o'clock எங்கள் கூட எழுந்திரிச்சிருவாங்க. 6 to 7 வந்து அவங்களுக்கு வந்து பாலெல்லாம் கொடுத்துருவேன். பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே வந்து 8 to 9 அந்த டைமிங்குள்ளே நான் கொடுத்துருவேன். ஸோ லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 to 1:30. ஸோ நைட் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 அதில் 8:30 7 to 8:30 நான் வந்து கொடுத்துருவேன். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு அந்த மாதிரி கொடுக்கணும். ஒரு 11 o'clock போல் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொடுப்பேன். அதே நேரத்தில் வந்து ஈவினிங் 4 to 5 கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். அதுக்கு மேலே நான் ஸ்நாக்ஸ் கொடுத்தேன்னா அவங்க டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ நைட் எப்பயுமே பாப்பா பால் குடிச்சு தூங்குவாங்க அப்படிங்கிறதுனால 9 மணிக்கு ஒரு டைம் பால் கொடுத்துருவேன். எப்படியாவது அவங்களை வந்து 9:30க்காவது நான் வந்து தூங்க வச்சிருவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களை எத்தனை மணிக்கு தூங்க வைப்பீங்க அப்படிங்கிற கமெண்ட் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் போட்டுருங்க, மறக்காம நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன சொல்றேன்னா, ஸோ பாப்பா பிறந்து இப்போ வரைக்கும் பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து 1.25 வயசு ஆகுது. ஸோ இது வரைக்கும் நான் அவங்களுக்கு எப்படி வந்து ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்து வந்தேன், ஃபர்ஸ்ட் 1 to 6 months எப்படி இருந்துச்சு, 6 months பேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் நான் சொல்றேன். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்.